சுமார் 45,000 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாகும் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சாலை நம்ம சென்னையோட இணைக்கிற வகையில கட்டியமைக்க போறாங்களாம். இந்த சாலையில 120 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற அளவுக்கு அமைக்க போறாங்களாம். சுமார் 1270 கிலோமீட்டர் தூரத்தை 18 மணி நேரத்துல கடக்கக்கூடிய இந்த சாலைய எந்த இடங்களை இணைக்கிற வகையில அமைய போகுதுன்னு தெரிஞ்சுப்போமா? இந்தியாவுடைய மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் சாலையா டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் சாலை அமைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல இந்தியாவோட மிகப்பெரிய இரண்டாவது சாலையும் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தினதா கூறப்படுது. இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய சாலை எங்க அமைய போகுது அப்படின்னா சூரத்தையும் சென்னையும் இணைக்கிற வகையில இந்த இரண்டாவது மிகப்பெரிய சாலை அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியா இணைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 2021 ஆண்டு அக்டோபர் மாசம் இந்த சாலையுடைய பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டிருக்காமா. இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்தா அதுல 120 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற அளவுக்கு வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் சாலை இப்போ 4 வழி சாலையா அமைக்கப்பட்டிருக்காமா. எதிர்காலத்துல இது 6 வழி சாலையா மாத்துறதுக்கு அரசு ஏற்பாடு செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா சென்னையில இருந்து சூரத்துக்கு சாலை வழியா பயணிக்கிறோம் அப்படின்னா 1600 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இந்த சூழலை மாத்தி அமைக்கிறதுக்கு இந்த சாலை அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1270 கிலோமீட்டர்லே இந்த சாலையை கடந்துட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்துல துவங்குற இந்த சாலை ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி பல மாநிலங்கள் வழியா பயணிக்குதாமா. இந்த மாநிலங்கள்ல இருக்கிற முக்கிய ஊர்களான திருப்பதி, கடப்பா, அதுக்கப்புறமா அகமது நகர்னு பல நகரங்களை இணைக்கிற வகையிலும் இந்த சாலை உருவாக்கப்படுது அப்படின்னு கூறப்படுது. 2025 டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் சாலை கட்டியமைக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல தொழில் வளர்ச்சியில பலவிதமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சி திட்டமா இது அமையும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. இந்த சாலை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.